வணக்கம் நம்ம சிஎம் சார் விஜய் இருக்கிறார்ல, அவருடைய ஆஸ்தானஸ்த ஜோதிடர், அதாவது நம்முடைய வெற்றிவேலான பண்டித் பார்த்தனா இன்னைக்கு பெரியாரை வந்து கடிக்க ஆரம்பிச்சாரு. என்ன காரணம்? எனக்கு பதவி கிடைக்கல, பதவி கிடைக்காத வெறியில போயிட்டு ஒரு வெறி பிடிச்ச நாய் மாரி ஒவ்வொரு மீடியாவில் போயிட்டு அது ஒன்று பிடிச்சி கடிச்சு வைக்கிறாரு. பதவி கிடைக்காம போனதுக்கும் பெரியாருக்கும் என்ன சம்மதம்ன்றது இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இல்ல உனக்கு அரசு பதவி கிடைக்கலன்னா பெரியார் எதுக்கு பிடிச்சி கிடைக்கிற? அப்ப பெரியார் செய்த சம்பவம் அப்படி. என் பேரை கேட்டு கால் நடுங்க சொல்லாதே என்று உந்தன் வாயடைக்க. அதாவது நம்ம குருமூர்த்தியே சொன்னாரு, எனக்கெல்லாம் தமிழ்நாட்டில் வாழ்றதே பிடிக்கலங்க, வேற ஒரு மாநிலத்துக்கு போயிடலான்னு இருக்கேன். பெரியார்னு ஒருத்தர் வந்ததால இந்த தமிழ்நாடு குட்டிச்சேர ஆயிடுச்சுங்க. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, சங்கிகளுக்கு வந்து பெரியார் கண்டாவே எரிச்சல். அவர் பண்ண சம்பவத்தால இன்னி வரைக்கும் பார்த்தா சங்கிகளுக்கு வந்து எரிது. என்னடா நான் வந்து யாரு ஒரு ஜோசியம் பாக்குறேன், ஜோதிடர் இங்கிலீஷ்ல சொன்னா ஒரு வந்து அஸ்ட்ராலஜி, என்ன போய் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு வந்து ஆலோசனை வந்து இந்த மக்கள் வந்து ஏற்க மாட்டாங்களே, இதுக்கெல்லாம் யார் காரணம்? பெரியார் பற்ற வைத்த நெருப்பு. டேய் ஜோசியக்காரன் வந்து மூட நம்பிக்கை பரப்பும், அவனை நம்பாத அப்படின்னு சொன்னாரு பெரியார். அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு வரைக்கும் பார்த்தனா பல பெரியார்கள் வந்து தமிழ்நாட்டில் வாழ்றாங்க. அதனாலதான் எதிர்ப்பு. நானே நகர வழி நடத்தும் அதிகாரம் கொண்டவன். ஒட்டுமொத்த தமிழ்நாடு வந்து கழட்டி அடிச்சதால விஜய் சார் வந்து சிஎம் இருந்தாலும் நீங்க செலக்ட் பண்ண ஆளு இது தப்பான ஆளு. உங்களுக்கு ஜோசியின் மீது மதத்தின் மீது நம்பிக்கை இருந்தா அது உங்க பர்சனல் வீட்டோட வச்சுக்கோங்க. அதாவது மதம்ன்றது நான் போட்டுக்கிற ஜட்டி மாதிரி, அது வந்து மூடிதான் இருக்கணும். வெளியே திறந்து காமிச்சீங்கன்னா போற வரம் போற காரி துப்பிட்டு போயிடுவான் அப்படின்ற மாதிரி தான் மக்கள் சிறப்பான ஒரு சம்பவத்தை வந்து எதிர்ப்பா தெரிவித்தாங்க. அதனால விஜய் சார் அவர்களும் பார்த்தனா இல்ல இது தப்பான விஷயம் தான் சொல்லி பின்வாங்கிட்டாரு. அடி உதவுற மாதிரி எதுவும் நம்ம ஜோசியர் ஊர் உலகத்துல ஜோசியம் பாக்குற, உனக்கு ஒரு ஜோசியம் பார்த்து ஒரு பதவி கிடைக்கிற மாதிரி ஒரு ஜோசியம் பார்த்து உன்னாலே கடிக்க முடியலையா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஜாதகம் ஜோதிடம் எல்லாம் இதெல்லாம் பொய், அப்பட்டமான ஸ்கேம் அப்படின்றது இப்பவே பார்த்தனா நிரூபணம் ஆயிடுச்சு. ஏன்டா இவ்ளோ பச்சைகிரிய? இந்த சயின்ஸ் உலகத்துல கம்ப்யூட்டர் காலத்துல இந்த ஜோஷ் எல்லாம் நம்பின்னு இருப்பேன். அவன் தான் சொல்றான உனக்கு அறிவில? எப்பந்தான் நீ எல்லாம் திருந்தா போறியோ? கண்ணாடி சார் அது. சமீபத்தில் இவர் வந்து கலாட்டா சேனல் வந்து ஒரு பேட்டி கொடுத்துறாரு. கலாட்டாவோட வீடியோ வந்து நம்ம ஒரு ரியாக்ஷனா பார்க்க முடியாது, ஏன்னா அந்த சேனல் வந்து காப்பிரைட் அடிப்பாங்க. ஸோ அதன் காரணமா அவர் வந்து என்னென்ன பேசினார்ன்றது அந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஒன்பது வேணா பார்ப்போம். இவருக்கு என்ன கோபம்னா, வன்னி அரசு விஜயகாந்த் பிரேமலதா மேல ரொம்ப கோபம். என்னங்க எவனே வந்து நாட்டை ஆள்றான், ஏன் ஒரு வந்து அஸ்ட்ராலஜி வந்து நாட்டை வந்து ஆளக்கூடாதா, நாட்டை வந்து நல்வழிப்படுத்தக்கூடாதா, அதுக்கான வந்து ஒரு ஆளான தகுதி இல்லையா, எனக்கு என்னங்க தகுதி இல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கலாட்டாவில் பார்த்தோம்னா ஒரு ஆங்கிரி ஸ்பீச். அது ஆங்கிரி ஸ்பீச் இல்ல, வைத்தறிச்சல். பதவி கிடைக்கல, ஐயோ என்னடா இந்த தமிழ்நாடு ஏன் அப்படிங்கிறானு. அதாவது நான் செய்த செயல் வந்து நார்த்ல போய் பண்ணியிருந்தா எனக்கு வந்து கோயிலை கட்டி கும்பிட்டு இருப்பானு. சே, நான் வந்து விஜய்க்கு ஜாதகம் பார்த்துக்கு போல நம்ம மோடிக்கு ஜாதகம் பார்த்துருக்கேங்க, அங்க போனா எனக்கு என்னோட மரியாதை என்ன, என்னோட லெவல் என்னன்னாலும் வேற மாதிரி ஆயிருப்பேங்க. போய் இங்க சிஎம் விஜய்க்கு வந்து நான் ஜாதகம் பார்த்து தமிழ்நாட்டில் ஒருத்தன் மதிக்க மாட்டான், எனக்கு ரொம்ப கேவலம் பாக்குறான், அதுவும் என்ன வந்து கிளிஜோஸ் பாக்குறோம்னா அப்படின்னு எனக்கு வந்து கேவலப்படுத்துறான். ஏன் சிஎம் ஆன விஜய் வந்து இந்த வந்து நாட்டை ஆள்றாரு, ஏன் எனக்கு வந்து ஆள தகுதி இல்லையா அப்படின்னு பார்த்து நம்ம சங்கி வந்து கதறி அழுகுறாரு. நாத்திகவாதிகள் வந்து சமத்துவத்தை பார்க்க மாட்டாங்க, எல்லா மதத்தையும் வழிபடணும்னா சமத்துவத்தை பார்ப்பாங்க அப்படின்றாரு. முதல்ல இங்க வந்து நாத்திகவாதிகள் வந்து ஏன் வந்து உருவானாங்க சொல்லுங்க போலாம். இதே வந்து ஒரு வந்து இந்து மதத்தின் மீது வெறுப்பு, காழ்ப்புணர்வு அதெல்லாம் கிடையாது. என்ன காரணம்? சக இந்து வந்து கோயிலுக்குள்ள விட மாட்டான், கேட்டா ஆகம விதி அந்த விதின்றான். ஏன்டா அவன் வந்து உள்ள விட மாட்டான்னா, அவன் கீழ் சாதி, நாங்களாம் மேல் சாதி, நாங்களாம் உயர்ந்தவர்கள், பார்ப்பனர்கள், பிராமணர்கள், கடவுள் தலையில இருந்து நாங்க பிறந்தோம் அப்படின்னு ஒரு கதை விடுறான். என்னடா அந்த கதை, இதெல்லாம் யாரா சொன்னா? சாமி சொன்னா. டேய் பாகுபாடு பாக்குறவன் அவன் சாமியே கிடையாதா அப்படின்னு சொன்னதான் நாத்திங்க. அதாவது எல்லா சாமியும் வேணும்னு சொல்லி வேஷம் போடுறவங்க வந்து ஒருபோதும் சமத்துவத்தை வந்து நிலைநாட்ட முடியாது. நம்ம சமீபத்திலே பார்த்துமே, திருப்பரங்குன்றத்துல வந்து தீபம் ஏத்த சங்கிகள் வந்து பிளான் பண்றவன கலவரம் பண்றதுக்கு. ஆனா டிவிக்கு சார்ந்த அந்த தலைவர்கள் யாரும் பார்த்தா ஒரு வார்த்தை பேசல. அப்ப இது வந்து தெரியுது உங்க சமத்துவம் நீங்க வந்து என்ன மாதிரி புலின்றது. அப்புறம் அடுத்த கிட்டமா தலைவர் சொல்றாரு, போற போக்குல பெரியார் ஒரு கடி. இவரோட வீடு பார்த்தோன்னா பெரியார் வீட்டுக்கு 4 வீடு தள்ளி இருந்ததான். கப்பல் ஓட்டி தமிழனோட பையனுக்கு பெரியார் வந்து வேலை வாங்கி தரலையா, அந்த பையனுக்கு மருந்து வாங்க கூட காசு இல்லாம செத்து போயிட்டாரா. இதுக்கு பெரியார் தான் காரணமா? சரி 4 வீடு தள்ளி தானே நீ இருந்த, நீ கொடுக்க வேண்டியதான காசு, என்ன அடிச்சு விடுற? அதாவது இன்னைக்கு உனக்கு பதவி கிடைக்காத ஒரு வெறியில பைத்து பிடிச்சு தலைக்கேறி முத்தி போய் பெரியார போற போக்குல வந்து கடிச்சிட்டு இருக்கு. அதாவது என்ன காரணம்? வன்னியர்ஸ் வந்து ஒரு பெரியாரிஸ்ட். அவர் கேட்கிறாரு, ஏங்க உங்களுக்கு ஜாதகம் மீது நம்பிக்கை இருந்தா அது உங்க பர்சனல், அது வந்து நீங்க வீட்டோட வச்சுங்க, மக்கள் மன்றத்துக்கோ சட்டசபைக்கு கொண்டு வராதுங்க, இது ரொம்ப தப்பு அப்படின்றது இவரால் ஏத்துக்க முடியல. பெரியாரிஸ்ட் நீ எப்பறம் வந்து சொல்லலாம்,
உனக்கு என்னடா தகுதி இருக்கு, நீ யாரா அப்படின்ற மாதிரி அவர் பேசுறாரு. முதல்ல நீ யார் தலைவர்? நீ என்ன மக்கள் பிரச்சனைக்கு எதனா ஒரு காலத்துல வந்து நின்னியா, போராட்டம் பண்ணிருக்க? ஆனா வன்னியரசு பார்த்தனா பல போராட்டத்தில் வந்து நின்று இருக்கிறாரு. ஏன் எல்டிடி புலிக்கே வந்து பார்த்தனா ஒரு சப்போர்ட்டா வந்து இருந்திருக்கிறாரு. நீ எல்லாம் போயிருப்பாங்க. உனக்கு என்ன வன்னியரசு பார்த்தா அவ்வளவு கோபம்? அதாவது வன்னியரசு வந்து இவர் பதவியை உடைச்சிட்டாரு, அதனால எல்லா சேனலும் பதவி இவர் வந்து கடிச்சு வச்சிருக்காரு. வன்னியரசு நீ வந்து யாரா, நீ உனக்கு தில்லு இருந்தா நீ வாடா வந்து நேருக்கு நேரு நம்ம வந்து ஒரு வந்து விவாதம் வைப்போம். நான் வந்து ஜாதகம் பாக்குற மந்திரத்தை வந்து ப்ரூஃப் பண்றேன், உனக்கு தில்லு இருந்தா நேருக்கு நேரு வாயா அப்படின்றாரு. யோ நேருக்கு நேரே போயிட்டு அசிங்கப்படாத, உனக்கு வன்னியரசு பத்தி தெரியாது. அவர் நிறைய டிபேட்ல பார்த்தோம்னா நிறைய பேர் அடிச்சு ஓட விடுவாரு. நீ வர நேருக்கு நேர் விவாதம் கூப்பிடுற, எனக்கு தெரிஞ்சு நீ போக மாட்ட. ஆனா வன்னியரசு வந்தாருன்னா உன் கதை அன்னைக்கே கிழிச்சு விட்டுவாரு. ஆனா இவர் என்ன சொல்றாரு தெரியுமா, என் கூட நீ வந்து விவாதிக்கு வரலன்னா இனிமேல் ஜோதிடம் வந்து போயின்னு வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு இவர் வந்து பேட்டி கொடுக்குறாரு. முதல்ல வன்னியரசுலாம் வேணாம், சிம்பிளா சொல்றேன். ஹலோத்தோட சார்பா வந்து நான் ஒரு பேட்டி எடுக்கிறேன், நீங்க வாங்க தயவு செய்து ஜோதிடம் பத்தி சொல்லுங்க, மக்கள் பார்க்கட்டும், எக்ஸ்பிரஸ் ஆகட்டும். நீ வந்து எவ்வளவு பேர் அறிவு நானி அறிவு ஜீவின்றது மக்கள் பார்க்கட்டும். வாங்க உட்காருங்க, ஹலோத்தோட கேஷுவலா பேசுவோம், 1 to 1 நட்பு வாங்க பேசுவோம். உனக்கெல்லாம் வந்து வன்னியரசு வந்து பேசணும் அவசியம் கிடையாது, நான் வரேன் வா பேசுவோம். நான் கேட்கிற கேள்விக்கு நீ ஒரு விஷயம் சொன்னேன், ஜோதிடத்தின் மூலமா கேன்சரை குணப்படுத்தலாம்னு. அதுக்கு ப்ரூஃப் சொல்லியா? நீ வந்து எத்தனை பேருக்கு வந்து ஜோசியம் பார்த்து கேன்சர் வந்து குணப்படுத்தின ஆதாரம் காட்டு, எடுத்து போட. இவர் ஒன்று சொல்றாரு, எனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நான் வந்து ஜெயலலிதா அம்மாக்கே வந்து நான் ஜாதகம் பார்த்தேன். கிட்டத்தட்ட வந்து 40 வருஷமா வந்து பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எனக்கு. அதாவது ஜெயலலிதா அம்மாவுக்கு வந்து ஜாதகம் பார்த்ததால 40 வருஷம் பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். அப்ப எனக்கு அந்த தகுதி இல்லையா, எனக்கு வந்து நாட்டு மக்களை வந்து காப்பாற்ற தெரியாதா அப்படின்னு அவர் ஒரு ஐடியா சொல்றாரு. என்னன்னா விஜய் சாரோட வந்து டிஸ்கஸ் பண்ணாங்களாம். எப்படி டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா, ஏழைங்களே இல்லாத தமிழ்நாடு ஆக்கணும் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணாங்களாம். ஏழைங்களே இல்லாத தமிழ்நாடு எப்படி ஏழைங்களை கொண்டுடலாமா அப்படிதானே? அதாவது நம்ம மோடி அரசு வந்து அப்படிதான் பண்ணிட்டு இருப்பாங்க. அது பார்த்தோன்னா வெளிநாட்டோட பிரைம் மினிஸ்டர், அதாவது நம்ம ட்ரம்ப் போன்ற ஆட்கள் வந்தாங்கன்னா ஏழைகள் வந்து வாழும் பகுதி வந்து அவங்க பாத்திரக்கூடாது இருக்காங்க, ஒரு காம்பவுண்ட் செவரை போட்டு விட்டுருவாங்க, இல்லைன்னா பார்த்தோன்னா துணியை போட்டு வந்து மறைச்சு விட்டுருவாங்க. ஏன்னா இங்க வந்து ஏழைகளே யாரும் இல்ல, இது வந்து ஒரு பணக்கார நாடு, இது வந்து ஒரு வல்லரசு நாடு அப்படின்ற ஒரு பில்டப்காக பண்ணாங்க தெரியுமா? சோ அந்த மாதிரி பார்த்தோன்னா இவங்க என்ன பேசிருப்பாங்கன்னா, தமிழ்நாட்டுல வந்து ஏழைகளை பார்த்தோன்னா கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு 2 கோடி பேர் இருக்கிறாங்க. அந்த 2 கோடி பேருக்கு வந்து பெஸ்ட் வச்சு கொண்டுடுங்க அப்படின்ற மாதிரி தான் இவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க நினைக்கிறேன். நான் வந்து கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 5000 ஃபேமிலி வந்து ஜாதகம் பார்த்து இன்னைக்கு வந்து நிம்மதியா வாழ்றாங்க அப்படின்றாரு. அப்ப விஜய் சாருக்கு நீங்க தானே ஜாதகம் பார்த்திருப்பீங்க, அவங்க ஃபேமிலி என்ன நீங்க நிம்மதியா வாழ்றாங்களா? யோ நீ பார்த்த ஜாதகம் எங்க ஒரு இடத்துல வந்து அடிப்படுது, என்ன ஜாதகம் பார்த்த? சரி ஓகே, இவ்வளவு பேருக்கு வந்து நீ வந்து ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு உன் கல்யாணத்துக்கு எவன் ஜாதகம் பார்த்தான்? எதுக்கு உன்னுடைய ஃபர்ஸ்ட் மனைவி இறந்து போனாங்க? உன்னுடைய ஃபர்ஸ்ட் மனைவியுடைய இறப்புல கேஸ்ல எதுக்கு உன் பேர் வந்து ஆட் பண்ணாங்க? வழக்குல எதுக்கு உன் பேரை சேர்த்தாங்க? என்ன நீ கொலை பண்ணிட்டியா? அதாவது அம்மா ஜெயலலிதா இருந்த காலத்துல இந்த வழக்கு வந்து முடிச்சு விட்டாங்க. தலைவன் பார்த்தனா கல்யாணம் பண்ணி முதல் மனைவி மீது இவ்வளவு கிரைம் கேஸ் இருக்கு, அதுக்கப்புறம் 2வது மனைவி, அதுக்கப்புறம் 3வது மனைவி. எத்தனை மனைவியா? யோ ஜாதகம் பாக்குறவங்க ஒரு மனைவி வச்சு வாழ தெரியாதா? நீ மனைவியில் இருந்து உன்னால வந்து நிம்மதியா வாழ போனா அப்போ உனக்கு ஜாதகம் ஃபெயிலியர் தானே. அப்ப பித்தலாட்டம் பண்றோம், முள்ள மாதிரி முடிச்சு வைக்கி கட்டண மனைவி வந்து கொன்னன்ற கேஸ் உள்ளவன் தான் நாளைக்கு தமிழ்நாட்டை வந்து வழிநடத்தக்கூடிய ஒரு ஆலோசகர். அதாவது இந்த வந்து வீடியோ பேசும்போதெல்லாம் பார்த்தனா கீழே வந்து கமெண்ட் போடுறான், எவங்களாம் கட்டண மனைவெல்லாம் விரட்டி அடிச்சானோ அவன் எல்லாம் வந்து ஒண்ணு நம்மளுது அப்படின்னு மாரி கமெண்ட் போறவன. இதுக்கு அதுக்கு நான் சம்மதமா அங்க போடுறேன். அதுதான் உண்மை. எனக்கு தெரியுது என்ன சொல்றாருன்னா, நான் வந்து ஜெயலலிதா அம்மாக்கு ஜாதகம் பார்த்துன்றாரு. ஜெயலலிதா அம்மா பார்த்தா ஊழல் வழக்குல வந்து கைதாகி போனாங்க. அதை முன்கூட்டியே சொல்ல வேண்டியதானே, கணிக்க வேண்டியதானே? அது வந்து முன்கூட்டியே சொல்ல வேண்டியதானே, கணிக்க வேண்டியதானே? நீ வந்து அம்மா கூட தானே இருந்த, நான் சொல்லல தெரியாது. ஏன்னா நீ ஒண்ணு அவ்வளவு பெரிய நானே அறிவு ஜீவி, நீ ஒண்ணு சாமி கிடையாது, நீ ஒரு சாதாரண மனுஷன். வாய்க்கு வர்றது வந்து உருட்டுறது, அந்த உருட்டுறதுல வந்து எதனா ஒன்று சரியா இருந்துச்சுன்னா சரி, அவ்வளவுதான். அதாவது ஜாதகம் பார்க்கறது என்ன தெரியுமா, சிம்பிளுங்க. டேய் நைட்டு நீ தூங்கி எழுந்தனா நாளைக்கு காலையில உனக்கு வந்து யூரின் வருண்டா, டூ பார்த்தா மோஷன் வருண்டா, இதை சொல்றதாங்க ஜாதகம். ஏண்டா அது தானா வருண்டா, இது சொல்றது எதுக்குடா ஜாதகம்? அப்ப இப்படி எல்லாம் வந்து பொய்யா சொல்லிதான் இவன் வந்து ஏமாத்தி பல பேர் வந்து மைண்ட் வாஷ் பண்ணி அதுல வந்து காசு பார்த்து சம்பாரிச்சு தன்னோட வயிற்றை வளர்த்துக்கு தான் இவனோட வேலையை. அடுத்து இன்னொரு விஷயம் சொல்றாரு, ஸ்டாலின் அவர்கள் பார்த்தனா இந்த முறை தோத்துட்டு நான் வந்து முன்கூட்டியே சொன்னேன். உதயநிதி பார்த்தனா கஷ்டப்பட்டு ஜெயிப்பாரு, நான் வந்து இதையும் நான் வந்து முன்கூட்டியே சொன்னேன். ஆனா விஜய் அவர்கள் வந்து சூப்பரா ஜெயிப்பாரு, நான் வந்து அப்பயே சொல்லிட்டேன் அப்படின்னாரு. யோ ஸ்டாலினை பத்தி உனக்கு என்ன தெரியும்? போன முறையே பார்த்தனா இவருக்கு வந்து சிஎம் ஆகிறதுக்கான தகுதியே கிடையாது, இவரோட ராசில அந்த மாதிரி பேரே இல்ல அப்படின்னு பல ஜோசியக்காரன் சொன்னான். ஏன் நீ கூட தான் சொன்ன, ஆனா அதெல்லாம் உடைச்சு வந்தாருல, சிஎம் ஆனார்ல. அதெல்லாம் நான் வந்து ஒத்துக்க மாட்டேன். இந்த முறை நான் கணிச்சு இல்ல, விஜய் தான் சிஎம் ஆயிட்டாருல. அது வந்து விஜய் சிஎம் ஆனார்ல, எப்படி ஆனாரு? பெரும்பான்மை மக்கள் ஓட்டு போட்டு அப்படியே விஜய் வெற்றி பெற்றாரா? யோ மைனாரிட்டியா விஜய் சார்? அவரு மைனாரிட்டி ஜெயிச்சாரு. அதாவது டிஎம்கே தீய சக்தி
சக்தி தீய சக்தின்னு சொன்னார் தெரியுமா, அந்த தீய சக்தி கூட்டணி மூலம் தான் இன்னைக்கு வந்து ஆட்சி அமைச்சாரு. நாளைக்கே கூட அது வந்து பிச்சுன்னு போவான். அது முதல்ல மனசுல வச்சு பேசு. அதாவது பெரும்பான்மை மக்கள், ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுமே விஜய் சாருக்கு வந்து ஓட்டு போட்டு அவர் வந்து சிஎம் ஆக்கி அவர் வந்து ரசிக்கணும் யாரும் ஆசைப்படல. சில வந்து சினிமா தற்கொலைகள், சில வந்து சினிமா பைத்தியங்கள் வந்து ஓட்டு போட்டிருக்கும். அதோட மைனாரிட்டி தான் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து ஒரு மாற்றம் கிடைச்சிருக்க, பெரும்பான்மை மக்களை வந்து யாரும் ஓட்டு போடல. அப்ப நீ கணிச்சது அதிலே தப்பு தானே, ஃபெயிலியர் தானே. இதெல்லாம் தாண்டி ஒரு படி மேல போயிட்டு நம்ம வந்து விஜய் சார் வந்து இவர் வந்து எப்படிலாம் வந்து ஏமாத்திக்கிறாருன்றது, இவருக்கு வந்து மோடியை வந்து எதிர்க்கக்கூடிய ஒரு பெரும் சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லி ஏமாத்திக்கிறாரு. யோ, அவர் தன்னுடைய சொந்த படத்தை யாரும் முடக்கி வச்சிருக்காருன்னு அவர் பேரை சொல்லலையா? அப்ப இப்படிலாம் அவர் சொல்லும் போது விஜய் சாருக்கு தெரியும், உனக்கு காசு வேணா இந்த விஷயத்தை கேள்றா, ஏன்டா இப்படி வந்து அடிச்சு விடுற. அது மட்டும் இல்லாம இன்னொரு படி மேல போயிட்டு இவர் வேர்ல்டு பிரசிடென்ட், அதாவது உலக நாடு இவர் பார்த்து அலற போகுது மெரல போகுதுன்னு சொல்லி விஜய் சார் வந்து நம்ப வச்சுக்கிறாரு, ஸ்கேம் பண்ணிக்கிறாரு. என்ன காசுக்காக? ஐயோ பாவையா, அவரே இப்ப வந்து அசம்பிளில போயிட்டு அடி வாங்கிக்கிறாரு, முறை கேள்வி கேட்கறான் பதில் சொல்ல முடியல, அவரே அங்க போயிட்டு வந்து திக்குமுக்க அணுகிறாரு. அவரை போய் இப்பெல்லாம் சொல்லி நீ அவர் வந்து ஏமாத்திக்கிறையோ, மோசமான ஆளியா நீ. வீடியோ இறுதியா இவர் சொன்ன கடைசி வார்த்தை என்னன்னா, எனக்கு இந்த நாட்டு மக்களை வந்து வழி நடத்துறதுக்கு என்கிட்ட அறிவு இல்லையா? நான் சாதாரண ஆளா? எனக்கு இந்த வந்து நாட்டு மக்களை ஆள்றதுக்கோ வழி நடத்துறதுக்கு எனக்கு வந்து அறிவு இல்லையா? அதாவது ஒரு காலத்துல வந்து இந்த ராஜாக்கெல்லாம் பார்த்தோன்னா இந்த மாதிரி வந்து பஞ்சாங்கம் பார்க்கறேன், ஜோதிடம் பார்க்கறேன்னு சொல்லி சில சங்கிகளை கூட்டு உட்கார வச்சுட்டு தன்னுடைய சாதி அடுக்குகளை மனு தர்மம் சனாதனத்தை கொண்டு போயிட்டு மக்கள் மயத்தில் வந்து விதைச்சு விடுறது. அது வந்து பல சாதியை வந்து பிரிஞ்சு வந்து மக்களை வந்து பிரிவினைப்படுத்தி அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை வந்து உருவாக்கும். ஸோ அது போலதான் இன்னைக்கு வந்து விஜய் அவரோட ஷோல்டர் மேல ஏறி உட்காந்துக்கிட்டு இவர் சங்கித்தனமா சங்கி வேலைகள் பார்த்துக்கிறாரு. தயவு செய்து மக்களாகி நீங்க புரிஞ்சுக்கணும், அதாவது ஜோதிடன்றது எவ்வளவு பெரிய டுபாக்குன்றது மக்களுக்கு தெரியும். இதையே ஒருத்தர் நம்புறாருன்னா அப்ப விஜய் சாரோட அறிவு எந்த அளவுக்கு இருக்குன்றது இதை நீங்களா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. அதாவது விஜய் சார் வந்து சினிமாவை பார்த்தா நல்லா ஃபைட் பண்ணாரு, நல்லா ஹீரோயிஸ் பண்ணாரு, அதனாலே நான் வந்து ஓட்டு போட்டேன். சோ வந்து விஜய் சார் வந்து ரொம்ப டேலண்ட் பர்சன் அப்படின்னு வந்து ஒரு வந்து ஹோப்பா பாத்தீங்கல்ல. இதுதான் ஒரு வந்து ஜாதகம் பாக்குறவர் வந்து நாட்டை வந்து வழி நடத்துறதுக்கு வந்து தேர்ந்தெடுக்கிறாருன்னா அப்ப விஜய் சாருடைய அறிவு என்னன்றது இந்த இடத்துல நம்ம ஈஸியா வந்து கெஸ் பண்ணிடலாம். இவர் என்ன சொல்றாருன்னா, ஏடிஎம்கே டிஎம்கே வந்து இங்க வந்து பெரும் மாற்றம் பண்ணல, நீங்க வந்து ஒரு பெரிய மாற்றம் பண்ணுவீங்க, யாருன்னா விஜய் சார் வந்து ஒரு பெரிய மாற்றம் பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு நம்புறாராம். அதாவது என்னன்னா சிம்பிளா சொல்றாங்க, ஏடிஎம்கே டிஎம்கே பார்த்தா இங்க சனாதன சக்திகளை வந்து வளர விடல, சங்கிகளை வந்து விரட்டு வச்சுது. அதாவது பார்த்தா நார்த்ல பாத்தீங்கன்னா ஒரு பாய் வீட்டுல போயிட்டு உங்க வீட்டுல வந்து மாட்டுக்கறி வேகுதா, அது வந்து என்னோட சாமிடா அப்படின்னு சொல்லி வந்து மத கலவரம் பண்ணா தெரியுமா, அதுக்கு இங்க இடம் இல்லாம இருக்கு. ஸோ அதெல்லாம் இவங்க வந்து கொண்டு வந்து மக்களை வந்து ஒரு வந்து மூட நம்பிக்கை உள்ள ஒரு சமுதாயத்தை வந்து உருவாக்க தான் இவன் வந்து பிளான் பண்றானோ. அதாவது மாட்டு கோமியம் ரொம்ப நல்லது, மாட்டு சாணி நீ வந்து சாப்பிடு, அது வந்து உடலுக்கு ஆரோக்கியமானது, இதெல்லாம் வந்து நம்ப வைக்கிறதுக்கு தான் இவன் வந்து இப்படி பிளான் பண்றாங்க. தயவு செய்து மக்களை நீங்க புரிஞ்சுக்க. அதாவது ஒரு வந்து ஜோதிடர் வந்து நீ வந்து சாதாரண வந்து கடந்து போகலாம், அந்த ஜோதிடருக்கு வந்து உழைக்கிறதுக்கு பல வழி இருக்கு. ஆனா இந்த வழியில அவர் ஏன் வர்றாருன்னா மக்களை வந்து பின்னோக்கி வந்து ஒரு 50 வருஷம் 100 வருஷம் வந்து பின்னோக்கி கொண்டு போயிட்டு ஆதி காலத்துல மக்கள் எப்படி இருந்தாங்க, இவன் வந்து கீழ் சாதி, இவன் வந்து மேல் சாதி, இந்த சாதிக்கிற இந்த வேலை தான் செய்யணும், இவன் வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியாலஜி இருக்குல்ல, அதுக்குள்ள வந்து கொண்டு போய் பாக்குறாங்க. தலைவரே, நீங்க வந்து இந்த மாதிரி ஆசை கனவுலாம் வந்தீங்கன்னா வேற எங்கன்னா கொண்டு போயிட்டு உங்களோட மைண்டை வந்து யூஸ் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் வந்து பேசுறது இஸ் டோட்டலி டைம் வேஸ்ட். ஏன் சொல்லணும்னா விஜய் அவர்கள் வந்து இங்க வந்து ஓட்டு போடுறதுக்கு காரணம் தெரியுமா, பெரியார் ஒரு லீடர் தூக்கி பேசணும் தான். நீ பெரியார் பிடிச்சி கடிச்சு வச்சுக்கிற, ஆனா விஜய் வந்து பெரியார் ஒரு லீடர் பேசினால்தான் விஜய் சாருக்கு இங்க ஓட்டு. தமிழ்நாட்டில் முற்போக்க யோசிக்கக்கூடிய தலைவரை எவன் பேசுறானோ அவனுக்கு தான் இங்க ஓட்டு. அப்ப விஜய் சாருக்கு வந்து கணிசமான ஓட்டு கிடைச்சது பார்த்தோன்னா பெரியாரும் அம்பேத்கரும் பேசினால்தான் ஓட்டு. அப்ப உங்களுடைய சனாதனம் மனுதர்தெல்லாம் கொண்டு போயிட்டு நார்த்ல வேணா போய் வியாபாரம் பண்ணுங்க, இங்கெல்லாம் வேலைக்கு தலைவரை. இந்த சனாதன சங்கியான வெற்றிவேல் பண்டித்தை பத்தி நீங்க என்ன நினைக்கின்றது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வந்து வீடியோ பத்தின கருத்துக்களும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.